ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஜே பர்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் பற்றி செய்தியாளர் சந்திப்பில் பேசுகிறார். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கு என்ன பிரச்சனைனா, எதற்காக இந்தியாவில் எல்லா இடத்துலையும் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் சக்ஸஸ் ஆகுதுன்னா டிரான்ஸ்பரன்சி இருக்குது. பிஜேபி ஆட்சி மத்தியில் மாநிலம் ஒரே ஆட்சி இருக்கும்போது அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். இங்கே வந்து அக்கௌண்டபிலிட்டி இல்லை. அதாவது ஃபேக் டேட்டா என்ட்ரி பண்ணணும். 100 நாள் வேலை திட்டத்தில் எவ்வளவு ஃப்ராட் பண்ணியிருக்காங்க, ஃபேக் என்ட்ரி. அதே போல் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் ஸ்கீம் எனக்கு மனசில் வலிக்கக்கூடிய திட்டத்தில் 38 லட்சத்திலிருந்து 21 லட்சத்துக்கு வந்துட்டோம். 17 லட்சம் விவசாயிகள் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டாங்க. நாம் டிஸ்குவாலிஃபை பண்ணலை. டிஸ்குவாலிஃபை பண்ணது மத்திய அரசு. உங்ககிட்ட டாக்குமெண்ட் இப்படி இருக்குது, இப்படி இல்லை. பட்டா சிட்டா 2 பேரில் இருக்குது. ஒரே குடும்ப பிரிவினை. இவங்க பிரச்சனை பண்ணி குறைச்சி 21 லட்சத்துக்கு வந்துட்டாங்க. அதை மாநில அரசு பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் வச்சு இருக்காங்க. பாருங்கள், ஆவாஸ் யோஜனா திட்டம் இந்தியா முழுவதும் ஒழுங்காக போகுது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திமுககார பணம் கொடுத்தா தான் என்ட்ரியே போடுறான். பஞ்சாயத்தில் மாநில அரசு ஒரு கேம்பை போட்டு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வாங்க, இது மத்திய அரசோட திட்டம், நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அதுதான் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் திட்டம். மாநில அரசும் மத்திய அரசும் ஒரே கட்சியில் இருந்தால் இப்படி நடக்கும். நம்மளோட துரதிர்ஷ்டவசம் மாநில அரசு மத்திய அரசோட திட்டத்தில் முடுக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு இருக்காங்க. இதுதான் பிரச்சனை என்று பேசுள்ள திரு அண்ணாமலை அவர்கள்.